வணக்கம். பரங்கிப்பட்ட விஜயேஷ் பேசுகிறேன். இப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்க மகத்தான வெற்றியை பெறுவாங்க. ஏன்னா மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சரை தமிழ்நாடு எதிர்பார்க்குது. விஜயகாந்த் இறப்பு மற்றும் பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய கூடுதல் பலமாக பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கும். பிரேமலதா விஜயகாந்த் மூன்றாவது அணியை அமைக்க வேண்டும். திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது அணியை அமைக்க வேண்டும். அமைச்சாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஆட்சி அமைப்பார்கள், முதலமைச்சர் ஆவார். பிரேமலதா தலைமையில் அதிமுக தலைமையில் விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், பாமக போன்ற பல கட்சிகளையும், இந்திய கம்யூனிஸ்ட்லையும், எஸ்டிஎஃப்ஐ போன்ற பல்வேறு கட்சிகளையும் ஒன்றிணைத்து, பல்வேறு சிறு கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த மூன்றாவது அணியை அமைத்து அதில் நல்ல செயல் திட்டங்களை சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை பிரேமலதா விஜயகாந்த் பெறுவார். இதுக்கு முன் வரணும். இந்த 2026 தேர்தலை விட்டுட்டாங்கன்னா அந்த வாய்ப்பை தேதிமுக இழக்கும். அதுக்காக தேதிமுக தொண்டர்களும் விஜயகாந்தோடைய உள்ள ஒரு நல்ல பேருக்கும் நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் தந்தை என கலைஞர் மு. கருணாநிதி அறிவித்த நானே திமுக வெற்றி பெறாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், கடந்த 5 ஆண்டு காலமாக சரியான ஆட்சி திமுக நடத்தவில்லை. விளம்பர ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. புகார் கொடுத்தா உடனே செய்வோம் போங்க வருவன். உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி வட்டத்தில் மஞ்சக்குடி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை NH-45A and 227 எனக்கு சொந்தமானது. எனக்குன்னு எனது பாட்டனார் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. கிருஷ்ணசாமி படியாச்சார், காந்தியவாதி, சுதந்திர போராட்ட வீரர் வி. கிருஷ்ணசாமி படியாச்சாருக்கு சொந்தமான சொத்து, வம்சாவளி பாத்தியமான எனக்கு சொந்தமான சொத்து. அதில் 740 சதுர மீட்டர் எடுக்குது. அதுக்கான பணத்தை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு யார் போகியத்துக்கு இருந்த போலி பட்டாதாரர் வசந்தா கல்யாண சுந்தர், ரமேஷ் பாலமுருகன் ஆகியோருக்கு கொடுத்துட்டு 5 ஆண்டு காலமாக, அதுக்கு முன்னாடி நான் நிறைய மனு அனுப்பினாலும் 5 ஆண்டு காலமாக விடியல் ஆட்சியில் மனு அனுப்பி விடியவே இல்லை. அந்த மனுக்கெல்லாம் பரிசீலிக்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் உடனே விசாரணை செய்ய உத்தரவிடவில்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தான் ஸ்டாலின் நடத்துகிறார். கலைஞர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர் தேச தந்தை, தமிழ்நாட்டின் தந்தை என்று சொல்லும் அளவிற்கு நான் பக்தி கொண்டவன். இருந்த போதிலும் நான் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மூன்றாவது அணி அமைய வேண்டும் என்று கேட்குறேன்னா, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்காக செய்யுங்க, நீங்கள் முன் வரங்கள் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறேன். அவர் நிச்சயமாக அடுத்த தமிழக முதலமைச்சராக அவராக தான் இருக்க வேண்டும். அதுக்கான ஆயத்த பணியில் இப்போதே இறங்க வேண்டும் என்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.